ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இது வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமாவான அட்லஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருள் செலவில் எடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பூமியில் இருக்கிற ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது பூமியில் இருக்கிற மனிதர்களே அச்சுறுத்தும் வகையில் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. அதுக்கு ஒரு ஹெட்டாக இருக்கிறான் படத்தோட வில்லனான ஹேர்லன் அப்படிங்கிற அந்த நபர். ஸோ இந்த நபர் வந்து பூமியில் இருக்கிற மனிதர்களே டார்கெட் பண்ணதுனால பூமியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஐசிஎன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி பூமியை அச்சுறுத்துற இருக்கிற அந்த ஏஐ டெக்னாலஜியை மட்டும் விரட்டி அடிக்கிறாங்க. பட் அந்த ஹேர்லன் அப்படிங்கிற அந்த ஏஐ போகும்போது ஒரு மெசேஜை சொல்லிட்டு தான் போகுது. நான் கண்டிப்பாக இந்த பூமிக்கு திருப்பி வந்து இந்த பூமியை அழிச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறான். இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா 28 வருஷம் ஓடி போயிடுது. இப்போ அந்த ஹேர்லன் கூட ஒர்க் பண்ண காசா அப்படிங்கிற ஒரு வகையான ஏஐ வந்து பூமியில் திருப்பி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏஜென்ட்ஸ்லாம் நோட் பண்ணி அவனை சுற்று போடுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து அந்த ஹேர்லன் எந்த நாட்டு எந்த கிரகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்காக படத்தோட ஹீரோயினை வர வைக்கிறாங்க. ஹீரோயினான அட்லாஸை இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு விஷயத்த நம்மளுக்கு நல்லாவே தெளிவாக காமிச்சிடுறாங்க. அவங்க ஏஐ விட ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு பேர்சன், எந்த ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸும் இல்லாமல் ரொம்ப வந்து யாருக்கிட்டையுமே அட்டாச் ஆகாத ஒரு பேர்சனாக காமிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த காசா அப்படிங்கிற அந்த ஏஐயை வந்து அவன் மைண்டில் எந்த ஒரு நாட்டில் இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுங்களா. ஸோ அது அவனுக்கே தெரியாமல் பிரில்லியண்ட்டாக ஹேக் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறாங்க. ஸோ மெயின் வில்லன் GR-37 அப்படிங்கிற அந்த கிரகத்தில் தான் இப்போ தஞ்சம் அடைஞ்சு இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுக்காக பூமியிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீமெல்லாம் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு கிளம்புறாங்கிறாங்க. அந்த டீமில் நானும் போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அடம் பிடிச்சி போகிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறாங்க சம்பவங்கள் என்னென்ன. ஸோ வந்து ஹீரோயின் வந்து எச்சரிக்கையாக சொல்கிறாங்க, அவன் கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், நம்ம அங்கே எல்லாருமே வர வச்சு கண்டிப்பாக நம்மளை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான், அதனால் அவனை நல்லா தெரிஞ்சது நான் மட்டும்தான், அதனால் நான் கண்டிப்பாக அவங்க கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அடம் முடிச்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன, இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற இவங்களே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற அந்த ஏஐ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இப்போ ஆயிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த கிரகத்துக்கு போனாலும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷுவல் ட்ரீட் தான். பிரம்மாண்டமான அந்த கிரியேஷன்ஸ், ஒவ்வொரு சிட்டியுமே காமிச்சதாக இருக்கட்டும், நம்ம கிரகத்தையாக இருக்கட்டும் அந்த கிரகத்தையாக இருக்கட்டும், அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க காமிச்ச விதம் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆக்ஷன் பிளாக் தான். அதில் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த காசாங்கிற வில்லன ஆக்ஷன் பிளாக்கே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற ஆக்ஷன் பிளாக்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிரியேஷன் உங்களை கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஆனால் ரெண்டாவதாக வந்து அந்த GR-39 அப்படிங்கிற அந்த கிரகத்தில் வச்சு ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வச்சுருப்பாங்க பாருங்கள், விண்வெளியிலே வச்சு. அதெல்லாம் தரமான ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங் கண்டிப்பாக கொடுக்கும். தென் இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் அந்த ஏஐ ஸ்மித் அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் எந்த ஒரு பேஷன்ஸ் கூடயுமே வந்து க்ளோஸ் ஆக மாட்டாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த வந்து ஏஐ நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதுக்கப்புறம் அந்த ஏஐ ஸ்மித்தும் நம்ம ஹீரோயின் அட்லஸும் இருக்கிற அந்த பாண்டிங்கை ரொம்ப ஃபன்ஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல அது வந்து கவுண்டர் காமெடிலாம் பண்ணும். அந்த கவுண்டர் காமெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு பண்ணுறதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. தென் லாஸ்ட்டாக வில்லனோட கதாபாத்திரம் அதுவுமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸும் வில்லன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வில்லனோட கதாபாத்திரத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீரோவோ இல்லை ஹீரோயினோ அந்த கதாபாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த வகையில் வில்லனோட கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானால அவனை எப்படி இவங்க வந்து ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி படத்தை கொண்டு போனதே நல்லா இருந்துச்சு. ஸோ 2 வில்லன், ஸோ மெயின் வில்லன் வந்து பெருசாக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட முதல்ல எடுத்தோன்னே வரமாட்டாங்க. இந்த காசா அப்படிங்கிற நபர் தான் அது அதிகமாக வருவாங்க. ஸோ அந்த காசாங்கிற அந்த வில்லனையுமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிரம்மாண்டமான உலகம் வந்து கிரியேட் பண்ணது நல்லா இருந்தாலும் இவங்க அந்த செகண்டாக அந்த GR-39 அப்படிங்கிற அந்த கிரகத்தை காட்டின விதம் எல்லாமே எனக்கு பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டரில் கேமிங் விளாட்றமோ வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக கொடுக்குது. கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தாலும் நம்ம ஒரு கேமிங்கை வச்சு விளாண்டுட்டு கையில் பார்த்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து லைவாக பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லா சிஜி ஒர்க்கும் விஎஃப்எக்ஸும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் படத்தோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த துன்புறுத்துற மாதிரியான வயலன்ஸ் காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் அந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 4.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.